மதிகேடு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். லூக்கா 12:21. குறிப்பிட்ட ஒருவர் மிகவும் சௌகரியமான நிலையில் இருக்கின்றார். மிகுந்த சொத்துக்களுடன் எல்லா வசதிகளோடும் வாழ்கின்ற அவர் கடந்த காலத்தை மறக்கவில்லை. அவர் தன்னோடு தொடர்பு கொள்ளும் யாவரிடமும் அற்பமான நிலையிலிருந்த தன்னை கர்த்தர்தான் இந்த அளவிற்கு செல்வந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்று சாட்சியாக கூற மறக்க மாட்டார். சபைகளிலும் அவ்விதமே சாட்சி கூறுவார். ஆனால் தன்னிடம் இருக்கும் மிகுந்த செல்வங்களில் ஒரு சிறு பகுதியை கூட எளியவர்களுக்கோ ஏழைகளுக்கோ நலிந்த உறவினர்களுக்கோ அவர் செலவு செய்வதில்லை. கர்த்தர் தனக்கு நிறைவாக தந்தார் என்று சாட்சி கூறிக்கொண்டு கர்த்தர் தந்த அனைத்தையும் தன்னுடைய சுகமான வாழ்க்கைக்காகவே வைத்து கொள்வது தேவன் விரும்பாத ஒரு பெரிய பாவமாகும். லூக்கா 12:15-21. மதிகேடனாகிய ஐஸ்வர்யவானுடைய உவமையில் அவர் தன்னுடைய நிலங்கள் நன்றாய் விளந்த காரணத்தால் அவைகளை தனக்காக அநேகம் ஆண்டுகளுக்கென்று சேர்த்து வைக்கும் வழிகளை யோசித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து தேவன், மதிகேடனே, இன்று நீ மரித்தால் நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். அவருடைய குற்றம் என்ன? அவன் தனக்கு கிடைத்த மிகுந்த செல்வம் முழுவதையும் தனக்காக மட்டும் சேர்த்து வைத்து சுகமாயிருக்க சிந்தித்து கொண்டிருந்தான். எல்லாம் தனக்காகவே இருக்க வேண்டும் என்று அவனுடைய சிந்தனை தேவனுடைய பார்வையில் மதிகேடாக இருந்தது. தேவன் நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தந்திருந்தால் எல்லாம் எனக்கே என்ற எண்ணம் நம்மை கட்டிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நமக்காகவே வைத்து கொண்டோமே ஆனால் அநேகருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பிரயோஜனங்களை நாம் அபகரித்து விட்டோம் என்பதே அர்த்தமாகும். சாலமோனை தேவன் அபரிமிதமாக செல்வங்களால் ஆசீர்வதித்தார். அவனோ அவைகளை மூலம் அநேகருக்கு நன்மை செய்வதை தவிர்த்து எல்லாவற்றையும் தன்னுடைய சுகபோகங்களுக்காகவே செலவிட்டான். எனவே அவன் ஞானியாயிருந்தும் செயல்களால் மதிகேடனாக விளங்கினான். சிந்தனைக்கு: கஞ்சன் சுகத்தை மறந்து சேர்க்கிறான். அவன் பிள்ளைகளோ சுகத்தில் மிதந்து அதனை அழிக்கிறார்கள். ஆமென்.